ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஹவு டு பிகம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஒரு ஸ்டூடெண்ட்டு 12th முடித்த பிறகு எப்படி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆகிறது, அதுக்கான காலேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இதோட காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணுமா இல்லையா, இந்த மாதிரியான ஃபுல் அப்டேட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாராவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு பிகம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் 12th கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் வந்து கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் இல்லாமல் அவனால் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ மஸ்ட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அதுவும் மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வேணும். எலிஜிபிலிட்டி மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% இருந்தாலே போதும். நீங்கள் இந்த பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக உங்களால் சூஸ் பண்ண முடியும். இதுக்கான காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு எல்லா காலேஜ்லையுமே இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டான டிபார்ட்மெண்ட், கொஞ்சம் இதுக்கு வந்து ஒர்க் லோடில் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மினிமம் நிறைய ட்ரைனிங் செக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காலேஜஸில் இது வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இது இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலேஜஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி காலேஜஸ் கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இது இருக்குது. காலேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குது. ஒவ்வொரு காலேஜஸ் பொறுத்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பெரியருக்கு 1 lakh சம்திங் வாங்குவாங்க. ஒரு சில காலேஜில் 1.5 lakhs வாங்குவாங்க. ஒரு சில காலேஜில் 3 lakhs வரையிலாம் வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நம்ம எலிஜிபிலிட்டி சொல்லியாச்சு, குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு போயிடுவீங்க. ஸோ பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது டிசைனிங் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு நியூவாக ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து லான்ச் ஆக போகுது, ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து என்ன டிசைனிங்கில் இருக்கலாம், எந்த மாதிரியான செக்டர்ஸில் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பிடெக் ஏரோநாட்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து நியூவாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஏரோப்ளைனுக்கு வந்து விண்டோஸ்லேருந்து டயர்ஸ்லேருந்து விங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவிங் பண்ணி கொடுக்கலாம். இப்படி தான் இது இருக்கணும், இந்த ஒரு செக்டரில் இதை வந்து ட்ரா பண்ணலாம், இந்த ஒரு செக்டரில் இதை வந்து உருவாக்கலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் இந்த பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ட்ராயிங் பண்ணுறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ட்ராயிங் பண்ணுறது இருக்கனால உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ப்ராஜெக்ட் அதிகமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்லாம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட ஒர்க்லாம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்ன மாதிரியான லைனுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரோஸ்பேஸ் உங்களால் ரிசர்ச் சைடு உங்களால் ஒர்க்குக்கு போக முடியும். நாசாக்கு உங்களால் ஒர்க்குக்கு போக முடியும். டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கெலாம் நம்மளால் போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு நம்மளால் ஒர்க்குக்கு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் கம்பெனிஸ்லாம் இருக்கும், ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும், அந்த மாதிரி லைனுக்கு போக முடியும். ஸோ பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட். பிஎஸ்சி ஏவியேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இந்த டிபார்ட்மெண்ட்டோடலாம் கம்பேர் பண்ணும்போது பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட். நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஏவியேஷனை ட்ரை பண்ணுறதை விட பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எவர் கிரீன் மஸ்ட்டு. அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். பிடெக் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். நீங்கள் முடித்த பிறகு நெக்ஸ்ட் வந்து எம்டெக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பண்ணலாம். எம்டெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் வந்து நீங்கள் டியூட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படி டியூட்டராக போயிட்டீங்க அப்படின்னா சேலரி வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி கிடைக்கும்.
இப்போ இந்த பிஎஸ்சி ஏவியேஷன், பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டில் எது ஸ்கோப் அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எவர்கிரீன். அதுக்கு எப்போயுமே ஸ்கோப் அதிகமாக இருக்கும். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பலதரப்பட்ட லைன்ஸில் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஸோ நிறைய இடத்துல உங்களால் ஒர்க் ஸ்பேஸ் போக முடியும். பட் பிஎஸ்சி ஏவியேஷன் அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஸோ பிஎஸ்சி ஏவியேஷன் யாராவது பண்ணுறதீங்க இருந்தீங்கன்னா பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் யாராவது தமிழ்நாட்டில் ரொம்பவே லோ ஃபீஸில், அதாவது பிலோ 1 lakh உள்ள படிக்கணும், அதுவும் கவுன்சிலிங்கே செலக்ட் ஆகாமல் டேரெக்டாக செலக்ட் ஆகி 1 lakh உள்ள படிக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ரொம்பவே லோ ஃபீஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்ட்டும் அவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாராவது பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 24/7 தான். எந்த டைம்னாலும் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். எல்லா டைமும் அவங்க ஃப்ரீ கைடன்ஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.